ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலை நேரத்தில் ரொம்பவே சீக்கிரம் செய்யக்கூடிய இந்த ஹெல்த்தியான சன்னா புலாவ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அவசரமாக நீங்கள் செஞ்சாலும் பெஸ்ட்டாக வரக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸோட இந்த ரெசிப்பியை பார்க்கலாம். இந்த புலாவுக்காக நான் இன்றைக்கி ஜீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா இதை அப்படியே பாஸ்மதி ரைஸ்லையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இந்த ரெசிபிக்காக ஒரு அரை கப் அளவு வெள்ளை கொண்டக்கடலை எடுத்து ஓவர்நைட் ஊற வச்சுட்டு இதே மாதிரி குக்கரில் 1/4 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டு 3 விசில் விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். அப்புறமா 1/2 கப் அளவு சீரக சம்பா அரிசி, இது கிட்டத்தட்ட 300 கிராம் இருக்கும். 20 நிமிஷம் ஊறட்டும். 1 டைம் அலசிட்டு ஊற வச்சுருங்க. இதை ஊற வைக்கும் போதே இதுக்கு தேவையான தண்ணியும் கொதிக்க விட்டுருங்க. இதுதான் ஃபஸ்ட்டு டிப்பு. ரெண்டாவது டிப், தயிர் சேர்க்குறதுக்கு பதிலாக 1/4 கப் அளவு பால் சேருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணிக்கு தேவையான மசாலா பொருட்கள் 2 பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, 2 வெங்காயத்தை நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி 2 தக்காளியும் வெங்காயம் மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அரை எலுமிச்சை, 2 க்ரீன் சில்லி, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினாவை இதே மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பத்தை வச்சுட்டு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். உள்ள ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு பொரிய விட்டுடுங்க. அதுக்கப்புறமா க்ரீன் சில்லி அப்படியே போட்டிங்கன்னா கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா க்ரீன் சில்லி கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துட்டு ஓரளவுக்கு வதங்கணும். அதுக்கப்புறமா இதே மாதிரி ஃப்ளாட்டான பெரிய டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். வீட்டில் அரைச்ச பேஸ்ட்டு தான். இதில் ஜிஞ்சர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதனால் 1 டீஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக வதங்கட்டும். கூடவே நீங்கள் தக்காளி சேர்த்துருங்க. அப்போ தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடி பிடிக்காது. ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் ப்ராப்பராக ஃப்ரை ஆனாலே போதும். இந்த புலாவ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப் பண்ணி வச்ச கொத்தமல்லி புதினாவை சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம். எடுத்து வச்ச பாலையும் சேர்த்துருங்க. நீங்கள் பாலுக்கு பதிலாக கெட்டியான தயிர் சேர்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிடலாம். காரத்துக்காக 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் 3/4 டீஸ்பூன் போதும். வேக வச்ச கொண்டக்கடலை சேர்த்துடலாம். இந்த புலாவுக்கு வேறு எந்த மசாலாவும் தேவைப்படாதுங்க. ரொம்ப ஈஸியாக டேஸ்டான இந்த புலாவை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். புலாவுக்கு தேவையான 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போது ஊற வச்ச அரிசியை தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு சேர்த்துக்குங்க. புலாவ் நல்லா உதிரியாக இருக்கணும்னா தண்ணி கரெக்டாக இருக்கணும். தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா தண்ணியான கேர்டோ இல்லை அரிசி தண்ணியோ சேர்த்துட்டோம் அப்படின்னா புலாவ் குழஞ்சிரும். ஸோ தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்குங்க. 1 கப் சீரக சம்பா அரிசிக்கு 2 கப் வீதம் தண்ணி அளந்து கொதிக்க வச்சுட்டேன். அந்த தண்ணியை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். காலை நேரத்தில் நீங்கள் பண்ணும்போது இதே மாதிரி தண்ணி கொதிக்க வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரே 1 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டால் போதும். அரிசியும் தண்ணியும் நல்லா வெந்து இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம தம் போட போகிறோம். நான் ஸ்டவ்வில் சின்ன பர்னர் யூஸ் பண்ணுறேன். இரும்பு தோசைக்கல் யூஸ் பண்ணுறேன் தம்முக்காக. ஸோ தோசைக்கல் வச்சுட்டு அது மேலே குக்கரை வச்சுருங்க. எப்பயும் போல் நீங்கள் மூடி போட்டு விசில் போட்டுருங்க, ஒன்றும் இஷ்யூ கிடையாது. 15 நிமிஷம் லோ ஃப்ளேம் வச்சு விட்டுடுங்க. தம் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட 10 நிமிஷம் அப்படியே நீங்கள் அந்த ஹீட்லேயே விட்டுடுங்க புலாவை. அதுக்கப்புறம் திறந்து பாருங்கள். ரொம்பவே பர்ஃபெக்டாக ஒன்று ஒட்டாமல் அடிப்பிடிக்காமல் கமன்னு சன்னா புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இதே மாதிரி ரெசிபிஸ் நிறைய தெரிஞ்சுக்க AVSDesigner சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.